எல்லா மகர ராசியும் எப்படா சனி பயிற்சி முடியும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். சனி பயிற்சி முடிந்தது, ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா இந்த பக்கம் குரு மறைஞ்சிருச்சுன்னாங்க. சோ குரு இப்பொழுது ராசியை பார்க்கிறது. அதுவும் என்னன்னா சும்மா அப்படி சைட்ல பாக்குறேன், இப்படி சைட்ல பாக்குறேன், அப்படி போகும்போது ஒரு கிளான்ஸ் பண்ணி பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சமசப்தம பார்வை 180 டிகிரி ஆஸ்பெக்ஷன் அப்படியே நேர உங்களை தான் பார்க்கிறார். மற்றவங்களை எல்லாம் தான் சைடுல பார்க்கிறாரு. அதுவும் சாதாரண குரு இல்ல பிரதர், அவர் உச்ச குரு. முழு பொன்னிற பார்வையை உங்கள் மேல் கொடுக்க போகிறார். மெர்க்குரி பல்பு அதுவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா புதனும் அந்த இடத்தில் வந்து அமர்கிறது. சோ நம்மை பார்த்தால் மற்றவர்களுக்கு கண் கூசக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் ஈர்ப்பையும் புத்திசாலித்தனத்தையும் சுப நிகழ்வுகளையும் அந்தஸ்தையும் இளமை மாறாத தோற்றத்தையும் பதவியையும் முன்னேற்றத்தையும் மேலும் மேலும் உயரத்துக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இது மற்றவங்களுக்கு கண்ணு பூசுமா அப்படின்னா பூசும், மற்றவங்களுக்கு திருஷ்டிப்படும். இது இவ்வளவும் மகர ராசிக்கு இப்போ வேணும். தர்ம கர்ம அதிபதி யோகம். சும்மாவே மகர ராசிக்காரர்களை கையில பிடிக்க முடியாது. சுக்கிரன் ராசியை பார்த்தா, அதுவும் அவரே வந்து இங்க ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்த ராசியை பார்த்தா சும்மாவே நான் காட்டுவேன், என்னையெல்லாம் காட்டு காட்டு காட்டுன்னு சொன்னா சும்மா இருப்பேனான்னு சொல்லி இப்ப நம்மளுடைய சிஎம் சார் விஜய் ப்ரோ சார் ஏதோ ஒரு படத்துல சொல்வாரு. திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மகர ராசிக்கு இது ஜாக்பாட். உங்களுடைய கஷ்டங்கள் முடிய போகிறது, முடிஞ்சிருச்சு. உங்களுடைய துக்கங்கள், துயரங்கள், தோல்விகள் முடிய போகிறது, முடிந்து விட்டது அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத சுவாரஸ்யமா விவரமாக பார்ப்போம். எல்லா மகர ராசியும் எப்படா சனி பயிற்சி முடியும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். சனி பயிற்சி முடிந்தது, ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா இந்த பக்கம் குரு மறைஞ்சிருச்சுன்னாங்க. சோ குரு இப்பொழுது ராசியை பார்க்கிறது. அதுவும் என்னன்னா சும்மா அப்படி சைட்ல பாக்குறேன், இப்படி சைட்ல பாக்குறேன், அப்படி போகும்போது ஒரு கிளான்ஸ் பண்ணி பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சமசப்தம பார்வை 180 டிகிரி ஆஸ்பெக்ஷன் அப்படியே நேர உங்களை தான் பார்க்கிறார். மற்றவங்களை எல்லாம் தான் சைடுல பாக்குறாரு. அதுவும் சாதாரண குரு இல்ல பிரதர், அவர் உச்ச குரு. முழு பொன்னிற பார்வையை உங்கள் மேல் கொடுக்க போகிறார். மகர ராசினாவே ராசியில் சந்திரன், முதல்ல 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 7இல் குரு, பிறகு 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் குரு. இதற்கு பெயர் சந்திர அதியோகம் அப்படின்னு இதற்கு பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, ஒரு சூப்பர் டூப்பர் பீரியடுன்னு எடுத்துக்கலாம், இதை ஜாக் பாட்டுன்னு எடுத்துக்கலாம். இவ்வளவு நாள் வாங்கின அடி உதைக்கி குத்துக்கும் தோல்விக்கும் அவமானத்துக்கும் நமக்கு பிரபஞ்சம், இறைவன், கிரகங்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மை 2 இனிப்பு கிரகங்கள் பார்க்கின்றன, 3 சுப கிரகங்கள் பார்க்கின்றன, 2 ஒளி கிரகங்கள் பார்க்கின்றன. அதுல ஒண்ணு வந்து ஆலஜன் பல்பு, இன்னொன்னு வந்து டங்ஸ்டன் பல்பு, இல்லைன்னா வந்து அந்த எல்இடி என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரியான மெர்க்குரி பல்பு அதுவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா புதனும் அந்த இடத்தில் வந்து அமர்கிறது. சோ நம்மை பார்த்தால் மற்றவர்களுக்கு கண் கூசக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் ஈர்ப்பையும் புத்திசாலித்தனத்தையும்
யோகத்தையும் சுப நிகழ்வுகளையும் அந்தஸ்தையும் இளமை மாறாத தோற்றத்தையும் பதவியையும் முன்னேற்றத்தையும் மேலும் மேலும் உயரத்துக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இது மற்றவங்களுக்கு கண்ணு பூசுமா அப்படின்னா பூசும், மற்றவங்களுக்கு திருஷ்டிப்படும். இது இவ்வளவும் மகர ராசிக்கு இப்போ வேணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஏதோ போட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 5 வருஷமே காணாம போச்சு, ஒரு 7 வருஷமே காணாம போச்சு. அதுவும் கசப்பான அனுபவங்கள், நோயை கொடுத்த அனுபவங்கள், வம்பு வழக்கு ஃபைனு தண்டனையை கொடுத்த அனுபவங்களாத்தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு ஏரோப்ளைன் மாடல் இருக்கிற ஒரு போனை நம்ம எடுத்தோம்னா எப்படி அது சிக்னலுக்கு ஏங்குகிறதோ அதை போல் நிறைய பாசிட்டிவ் சிக்னல் ஏங்கி அது இப்பொழுதுதான் மகர ராசிக்கு கிடைக்கிறது. இது ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா இவங்களுக்கும் கிடைக்குது, இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கிடைக்கிறது, இவர்களுடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது. அதுதான் இதுல ஒரு பியூட்டியே. இப்ப நான் மட்டும் நல்லா இருந்து என் சம்சாரம் நல்லா இல்ல, என் குழந்தைங்க நல்லா இல்ல அப்படின்னா அது வேஸ்ட். சோ கலத்திரஸ்தானத்தில் உச்ச குரு, அப்போ லைஃப் பார்ட்னருக்கு தூக்கி கொடுக்குது புத்திர காரகன் சுக்கிரன். அந்த இடத்தில் இனிப்பு கிரகமாக ஒளி கிரகமாக அமர்கிறது. இது வெறும் ஆள் பார்க்கிறோம் தோற்றம் லுக்குங்கிற மாதிரி இல்லாமல் புத்திசாலித்தனத்தையும், குறிப்பா சுப நிகழ்வுகள், வெளிநாட்டு பயணம், வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, பூஜை போடுவது, கோயிலுக்கு போவது, பாகியங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னன்னே தெரியாது பிரதர்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் மனசுக்குள் தேம்பிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பிளஸ். சூரியன் 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகம் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது கட்டளை. பாகியாதிபதி பாக்கியத்திற்கு லாபம், மேலும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சூரியன் அஷ்டமத்துக்கு லாபம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிஷ்பலத்திலிருந்து வெளியே 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை செவ்வாய் சமசப்தம பார்வையாக பார்க்கிறார். சரி, அவர் மட்டும்தான் பார்க்கிறாரா? குருவும் சேர்ந்து, அதுவும் என்ன உச்ச குரு பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப லாபம், வெற்றி, இடத்தால் லாபம், பயணத்தால் லாபம், ஒரு இடத்தை வித்து லாபம், அதை வித்து கடனை அடைப்பது, அரசாங்கத்தின் மூலம் ஆகக்கூடிய அனுகூலமான பலன்கள், ஆதரவு, நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பது, சுப நிகழ்வுகள், இதெல்லாம் வரிசையா ஏற்படும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பயணஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் நாமே போய் அமர்கிறோம். ராசி அதிபதியே 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி ராசியையும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதெல்லாமே திரும்பவும் இந்த கோச்சார பலன் இவர்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். தொழில் லாபம் பிரமாதமான காலகட்டம். ஏன்னா இந்த இடத்துல நல்லா நம்ம பலன் எடுத்து பார்த்தோம்னா 9, 10 அதிபதி சேர்க்கை. இதற்கு பெயர் தர்ம கர்ம அதிபதி யோகம். சும்மாவே மகர ராசிக்காரர்களை கையில பிடிக்க முடியாது. சுக்கிரன் ராசியை பார்த்தா அதுவும் அவரே இங்க ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும், புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்த ராசியை பார்த்தா சும்மாவே நான் காட்டுவேன், என்னை எல்லாம் காட்டு காட்டு காட்டுன்னு சொன்னா சும்மா இருப்பேனான்னு சொல்லி இப்ப நம்மளுடைய சிஎம் சார் விஜய் ப்ரோ சார் ஏதோ ஒரு படத்துல சொல்வாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டம், தேஜஸ், ஓரா, எனர்ஜி, பார்த்தாலே ஒரு இளமை மாறாத தோற்றம், சபையில் அங்கீகாரம், மரியாதை, எங்க போனாலும் இவர்களுக்கு ஒரு முதல் மரியாதை, ஒரு வரவேற்பு, ரெட் கார்பெட் வெல்கம் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இவர்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது. இதனை அவர்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளணும். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு மகர ராசிக்காரருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டு மொத்த குடும்பத்துக்கு ஒரு டோட்டல் பேக்கேஜ் பிரதர் இது அப்படின்னு தான் சொல்லலாம். மகர ராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கலத்திரஸ்தானத்துல புதன் சுக்கிரன் கூட்டணி, உங்க கணவரை என்ன சொல்றது, ஆள் அப்படியே சும்மா ஸ்மார்ட்டா டீசென்டா, வெட்டிங் ஆகும்போது கூட ஆள் ஏதோ போட்டோல டல்லா இருந்தாரு, இப்ப பாரியா அவ்வளவு பல தகன் இருக்கிறாருங்கிற அளவுக்கு அப்படியே மல்லு வெட்டி மைனர் மாதிரி அப்படியே ஸ்மார்ட்டா ஃபிட்டா ஆக்டிவா போற ஸ்பீட பார்த்தா என்னன்னே எனக்கு புரியலையே, டவுட்டா இருக்குங்கிற அளவுக்கு
ஆக்டிவாக உங்களுடைய கணவர் இருப்பார், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேற இதுல வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷம், சமாதானம், அதனால் ஒரு 2 கிலோ எடை கூடுவது அது வயிற்று பகுதியில். ஏன்னா 7ஆம் இடத்துல 2 இனிப்பு கிரகம். மாணவர்கள் முதல்ல கொஞ்சம் அப்படி லேசா இங்க அங்க லெப்ட் ரைட் போனாலும் புதன் ராசியை பார்க்க தொடங்கின, அதாவது மந்தோடைய செகண்ட் ஹாஃபில் நல்ல பிரமாதமா இவர்கள் கல்வியில் கூடுதலான ஒரு வெளிப்பாட்டை, ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துவார்கள், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். 7ல சுக்கிரன் என்ன பண்ணோம், தூண்டி விடும். பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இதெல்லாம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது. வயோதிகத்தில் வாலிபம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி வயசு ஆனாலும் கூட அவர்களையும் தூண்டிவிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பக்குவமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். ராசியை குரு பார்க்குது. கடைசி நிமிஷத்துல நீ அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க, நீங்க தேடிட்டு வந்த ஒரு பேரு மகேஷ் தான், என் பேரும் மகேஷ் தான், அந்த மகேஷ் மேல இருக்கிறாரு, நீ அங்க போய் அவரை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த குரு உங்களை காப்பாத்தி விடுவார். அச்சோட காட் பிளஸ் யூ, தேங்க்ஸ் டு குரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பிரதர் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏதாவது மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா, 2ஆம் இடத்தில் ராகு. ஒரு சந்தோஷத்துல, ஒரு சமாதானத்தில் மகர ராசிக்காரர்கள் துள்ளி குதிக்க தொடங்கி விடுவார்கள். என்ன இத்தனை நாள் ராகுவை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வாக்குஸ்தானம். அப்போ என்ன ஆகும், ஏதாவது வார்த்தைகளை நாம் சொல்லி விடுவோம் லைஃப் பார்ட்னர்கிட்ட. கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த ராகு திரிகோணத்துல யார் இருக்கிறா அப்படின்னா சூரியன் இருக்கிறாரு, அவர் பித்துர்காரகன். நம்ம அப்பாவை பத்தி லைஃப் பார்ட்னர் பேச, இல்ல அவங்க அப்பாவை பத்தி நம்ம பேச, அது சும்மா ஒரு ஜாலியா, ஒரு கிண்டலா, ஒரு நக்கலா பேச ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் புஷ்ஷுன்னு பூகம்பமா மாறிவிடும். ஏன்னா ராகுவே பாம்பு கிரகம். பாம்பு எப்பொழுதுமே புஷ் புஷ்ன்னு தான் படம் எடுக்கும். அதனால அமைதியா அப்படியே பேசாம இருந்துட்டா, நான் சொல்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் ரோல், வில்லன் ரோல் எல்லாம் இல்ல, அப்படியே ஒரு சைடு ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், சும்மா ஆம்பியன்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அப்படியே பேசாமல் இருந்தால் போறோம். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. தலைக்கு வர்றது கேப்போட போய்விடும். இருந்தாலும் நாமவே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்ல, வியாபாரத்திலும் கூட. அதுவே சும்மா கோல் உள்ள விழுகிறதுக்கு தயாரா இருக்கு. சும்மா நம்மளா எதுக்கு வார்த்தையை கொடுத்துட்டு அதை அந்த பக்கம் திருப்பி விடுவானே, அதுவே விழுகுது இல்ல. அப்புறம் என்ன, மாம்பழத்தை மட்டும் பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அதுவே போதுமானது. நிறைய இனிப்பு மாம்பழங்கள் பொழுது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2 இனிப்பு கிரகங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. தயாராகி விடுங்கள். ரெடி. முழுவதுமாக இந்த ஜூன் மாதத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். வயிறு, அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள், உபத்திரங்கள் அப்படின்லாம் சொன்னாதான் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி மாதிரி இந்த வேர்டெல்லாம் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வரும். அதனை மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனித்துக் கொண்டால் அதுவே போதுமானது. திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, மகர ராசிக்கு இது ஜாக்பாட். உங்களுடைய கஷ்டங்கள் முடிய போகிறது, முடிஞ்சிருச்சு. உங்களுடைய துக்கங்கள், துயரங்கள், தோல்விகள் முடிய போகிறது, முடிந்து விட்டது அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியும். வாழ்த்துக்கள். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் அமர்ந்து புதன்
சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8 வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக வந்து சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் தனது 3வது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.